பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தரையே நம்பியிருக்கிறேன், ஆனாலும் என் காரியத்தில் ஒரு ஜெயத்தையும் காண முடியவில்லை. அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், உபவாசிக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைத்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை காண முடியவில்லையே என்று அநேகர் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்குண்டான நன்மைகளை நான் ஏற்ற வேளையில் நான் செய்து தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை நோக்கி அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு வேண்டியவைகளெல்லாம், நீங்கள் நினைத்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை நான் தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் எங்கு அமர்ந்திருக்கிறார்கள்? தேவ சமூகத்திலா அல்லது வீட்டிலா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேகர் தேவனை நோக்கி ஓடாமல் வீட்டுக்குள்ளாடியே பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மார்த்தாளையும் மரியாளையும் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் ஆவல் கொண்டவளாய் இருந்தாள். ஆனால் மரியாளோ தேவனுடைய பாதபடியில் வந்து அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவளாய் அமர்ந்திருந்தாள். நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? மார்த்தாளை போன்று இருக்கிறோமா அல்லது மரியாளை போன்று இருக்கிறோமா? தேவையானது ஒன்று, நல்ல பங்கை தெரிந்தெடுக்கக்கூடியவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அந்த மரியாள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்ததினால் ஆண்டவருடைய சத்தம் அவர்களுக்கு தொனிக்கப்பட்ட போது, தன்னுடைய சகோதரன் மரித்த போதிலும் அவன் கால தாமதம் ஆன பிற்பாடும் செத்து நாற்றம் எடுத்த வேளையிலும் கூட 4 நாட்களான அந்த சரீரத்தில் புது உயிர் உண்டாகி அந்த அவயங்களில் ஒவ்வொரு அவயங்களும் புதிதாய் உருவாக்கப்பட்டு லாசரு வெளியே வந்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் கிடக்கக்கூடிய நாற்றம் எடுக்கக்கூடிய அனுபவங்கள் மாற்றப்பட்டு புதிய காரியத்தை நான் உங்கள் குடும்பத்தில் செய்வேன். நீங்கள் நினைத்த காரியம் கர்த்தரால் வரும். நீங்கள் என்னென்ன காரியங்கள், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஆகி கொண்டிருக்கிறதே, என் புருஷனுடைய காரியம் இப்படி ஆகி கொண்டிருக்கிறதே, என் தொழிலினுடைய காரியம் இப்படி ஆகி கொண்டிருக்கிறதே, என் குடும்பத்தில் போராட்டம் இருக்கிறதே, நான் கடன் பாரத்துக்குள் இருக்கிறேனே, நான் வியாதிக்குள் அகப்பட்டு கிடக்கிறேனே, எப்பொழுதும் பலவீனம் பலவீனம் என்று சொல்லி நான் உடைக்கப்பட்டு காணப்பட்டு கிடக்கிறேனே, என்னென்ன காரியத்தோடு வியாகுலத்தோடு வேதனையோடு தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஜெயம் உண்டு என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சத்துருவின் பிடிகளுக்குள் அகப்பட்டு சிக்குண்டு கிடக்கிறார்கள். வெளியே வர முடியாதபடிக்கு தேவனையே நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்தை சிதறடிக்கக்கூடிய பொல்லாங்கன் இன்னைக்கு அதிகமாய் குடும்பங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த குடும்பத்தில் வரும்போது, உன் இல்லத்தில் வரும்போது, உன் கூடாரத்துக்குள் நான் வரும்போது இருளாய பிசாசு அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறும். சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். வெளிச்சமாகிய கிறிஸ்து உன் குடும்பத்தில் உலாவ போகிறேன். நீதியின் சூரியன் உன் குடும்பத்தில் உதிக்கும்.
ஜெபிக்கும். உன் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் மாற்றப்படும். ஸ்கின் ப்ராப்ளத்தில் ஒரு மாறுதல் உண்டாகும். தோல் சம்பந்தமான காரியத்தில் ஒரு விடுதலை உண்டாகும். அந்த போராட்டங்கள் மாற்றப்படும். வியாகுலங்கள் மாற்றப்படும். மன அழுத்தங்கள் மாற்றப்படும். ஒரு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தர் அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து பயப்படுத்தக்கூடிய அந்த பொல்லாங்கனுடைய கிரியைகளை அழித்து முற்றிலுமாய் விடுதலை கொடுக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளை மாற்றி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க அவராலே முடியும் என்பதை ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தெய்வம்தான் சொல்லுகிறார், நீங்கள் என் சமூகத்தில் அமர்ந்திருங்கள், நான் உங்களுக்கு செய்ய வேண்டியவைகளை நிச்சயமாகவே நான் உங்களுக்கு செய்து முடிப்பேன் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே நீர் எங்கள் குடும்பத்தில் வாங்கப்பா, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த விருப்பத்தை, வாஞ்சையை, விசுவாசத்தை எங்கள் குடும்பத்தின் மேலே தேவன் பொழிந்தருள எத்தனை பேர் ஆவலோடு இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்த தகப்பன் இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே நாங்கள் நம்புகிற காரியம் உம்மாலே வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் எந்தெந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் நம்பி காத்து கொண்டிருக்கிறோம், அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமா தொய்து போகக்கூடாதப்பா. நாங்கள் விசுவாசத்தில் இன்னும் பலன் கொண்டு அதிகமாய் உம்மை நேசிக்கக்கூடிய ஜனங்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய கிருபை எங்கள் குடும்பத்தின் மேலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்த தகப்பன் இனியும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களுக்குரிய தேவைகளையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் காத்த தகப்பன் இனியும் நீர் எங்களை காத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.